पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களில் 633வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். இந்த திருநாமம் அதிச்சந்திரன் என்பது. இந்த திருநாமத்துக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்கு. எம்பெருமான் ராமாயணத்தை உபன்யாசம் பண்றார். திருமலையில் திருமலை நம்பிகள். திருமலை நம்பிகள் யாரு? ராமானுஜனுடைய தாய் மாமன். ராமானுஜனுடைய அம்மா காந்திமதி. அந்த காந்திமதி என்பவரை அவர் கேசவ சோமயாஜி என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார். கேசவ சோமயாஜி ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தார். அந்த கேசவ சோமயாஜி நல்ல வரனாக இருக்குண்டு அவருக்கு தன் சகோதரியை திருமணம் செய்து கொடுத்தார். பெரிய திருமலை நம்பிகள் என்று நம்ம சம்பிரதாயம் கொண்டாடக்கூடிய திருமலை நம்பிகள். அவர் ஆளவந்தார்கிட்ட கேட்டிருக்கார் பெரியவர்கள்ட்டெல்லாம் ராமாயணத்தை. அந்த ராமாயணத்தை அவ்வளவு நன்னா கேட்டிருக்கார். அவரும் ராமாயணமே இடையறாமல் பாராயணம் பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு ராமாயணத்தில் எக்ஸ்பர்ட்னே பேர். எல்லாரும் சொல்கிற ராமாயணமும் ஒன்றும் அவர் சொல்கிற ராமாயணமும். ஐயங்கார் ராமாயணம் திருக்குடம் ஞானதை வேடிக்கையாக சொல்லுவார். என்னப்பா ஐயங்கார் பேக்கரி தான் போடுறாங்கன்னு ஏக்கார் ராமாயணம்னு ஒருத்தர் கேட்டார். இது என்ன அர்த்தம்னா, அந்த திருமலை நம்பிகளுடைய சிஷ்யர்கள், அவருடைய சிஷ்யர்கள் இந்த பரம்பரையில் அந்த ராமாயண ஸ்லோகத்துக்கு பொருள் சொல்வது ஒரு அழகான முறை வந்துடுச்சு. அந்த மாதிரி அவர் உபன்யாசம் பண்ணுவார். அப்படி ராமாயணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமது மாமா கிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ராமானுஜர் ஆசைப்பட்டார். துறவியான பிற்பாடு கூட அந்த தாய்மாமனை தேடி வந்தார். அறிவுக்கா அந்த உறவு அறிவு உறவு. அவர் ஆச்சாரிய சீடர். அவர்கிட்ட எனக்கு ராமாயணம் நீங்கள் சொல்லித்தரணும்னு கேட்டார். ராமாயணத்தில் என்ன வெறும் கதை தானே நம்ம நினைப்பதில் உள்ளர்த்தம் இருக்குன்னு சொல்லித்தரோம். அவர் என்ன பண்ணார், நான் அதை சொல்லித்தரணும்னா நீ திருமலையில் தங்கு சொல்லித்தரேன். நான் திருமலையில் ஒரு டியூட்டி இருக்குது, பகவானுக்கு திருவாரூர் பண்ணணும், தீர்த்தம் திருவள்ளியில் கொண்டு வரணும், இதெல்லாம் பண்ணுறதுக்காக அங்கேயே இருக்கேன். ஒரு நாள் கூட விடாமல் முடிந்தவரை அங்கே இருக்கேன். அதில் என்னை ஒரு வருஷம் தங்கு ராமாயணம் சொல்லலாம் முடியாது. நீ விடு, நான் சொல்லித்தரேன், உன்னை பிக்ஷையும் போட ஏற்பாடு பண்ணுறேன். ராமானுஜர் சொன்னார், எனக்கு மலை மேலே வர முடியாது, எனக்கு மலையே திருவேங்கடமுடையான், அதை அசுத்தம் பண்ணக்கூடாது, நான் கீழே தான் இருப்பேன், தாங்கள் கீழே இறங்கி சொல்லுங்கள். திருமலையில் மலையிலேருந்து கீழே இறங்கி வரணும் அந்த காலத்தில்.
எவ்வளோ நாழி ஆகும்? 3 மணி நேரம். காலையில் திரும்ப எம்பெருமான பூஜையெல்லாம் முடித்து அவர் மலையிலேருந்து இறங்கி வருவார். எப்படிப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கா படிப்புக்கு அவங்க. திருமலை அடிவாரத்தில் ராமானுஜர் உட்காந்துருப்பார். ராமானுஜருக்கு அவர் ராமாயணம் சொல்லுவார். அன்றைக்கு செஷன் எவ்வளவு? மத்தியானம் வந்தார்னா 8 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு வருவார். 11லேருந்து 12:30 1 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் மேலே போவார். அவர் மேலே மெல்ல இன்னும் 2 மணிக்கோ 3 மணிக்கோ அவர் வீட்டில் போய் போஜனம் பண்ணுவார். ராமானுஜர் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போய் பிக்ஷை எடுப்பார். ஸ்நானம் பண்ணிட்டு பிக்ஷை எடுத்து அன்றைய வினாத்தை சாப்பிடுவார். அப்புறம் அன்றைய பாடத்தை மறுபடியும் அவர் ரிவைஸ் பண்ணுவார். இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகம் வருது, சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம். வால்மீகி பகவான் சொல்கிறார், ராமனை பார்த்தா வால்மீகி தசரதர் விடவே மாட்டாராம். ஏன்னா அவருடைய முகம் இப்படி இருக்கும், சந்திரனை போல காந்தமாக முகம் அவனுக்கு இருக்கும். சந்திரனை பார்க்க பார்க்க திருப்தி வர்றதில்லை. அந்த மாதிரி அதுவும் பௌர்ணமி சந்திரனை பார்த்தா திருப்தி வருமா? அந்த காலத்தில் புக்கர்னு ஒருத்தர் கவிழ்த்தான். அவன் ராஜா கிட்ட போனான், நான் கவனம் பண்ணுவேன் ரொம்ப நன்னா அப்படின்னான். சரி, ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்ல வேண்டியதானே ராஜா. அவன் சொன்னான், பாரதம் சக்ஷுதண்டஞ்ச சரச்சந்திரஞ்ச வர்ணயா. ஓய் வாருங்கவி, மகாபாரதம், கரும்பு, சந்திரன், இந்த 3ஐயும் வர்ணிச்சுடு ஒரே ஸ்லோகத்தில். ஒரே ஸ்லோகத்தில் 3ஐயும் வர்ணிக்கணுமா? எதை? மகாபாரதம், அதே மாதிரி கரும்பகழி, அதே மாதிரி சந்திரன். இப்போ என்னாச்சு, அது அவன் பாதி ஸ்லோகம் சொல்லியிருக்கான், மீதி பாதிக்குள்ளே ஆன்சரை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஸ்டின், பாரதம் சக்ஷுதண்டஞ்ச சரச்சந்திரஞ்ச வர்ணயா. நேது நீட் எக்ஸாமினேஷன் மாதிரி பாட்டு கேட்டுட்டாங்க கேள்வி. சம்பந்தம் இல்லை. மகாபாரதத்தையும் கரும்பக்கழியும் சந்திரனையும் வர்ணின்னா இது 3ஐயும் வர்ணிக்கிறது எப்படி? ஒரே சமயத்தில் ஒரே வழியில் 3ஐயும் வர்ணிக்கணும். அதுக்கு உண்டான ஃப்ரேஸை போட்டு இவன் 16 எழுத்து, அவன் எழுத்து விட்டான் 32 எழுத்து உள்ள ஸ்லோகத்தில், மீதி 16 எழுத்துக்குள்ளே ஆன்சர் பண்ணணும். அந்த புக்கன் என்ன செய்வான் பண்ணால், அத்திர புக்க கவிர் புரூதே, இதுக்கு புக்கர் ஆன்சர் பண்ணுறாரு விட்டான் 8 எழுத்து கொடுத்தது. இப்போ 8 எழுத்தில் 3ஐயும் வர்ணிக்கணும். எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்தால் புக்கை இப்படி சொல்லியிருப்பான் பாருங்களேன். இமேஜின் பண்ணி பாருங்கள். இதற்கு புக்கர் ஆன்சர் பண்ணிக்கிறார். என்ன சொல்கிறார்? ரசம் பர்வணி பர்வணி, இந்த 3க்கும் ஒவ்வொரு பருவாலையும் டேஸ்ட் இருக்கும். புரியுறதா? மகாபாரதம் ஒவ்வொரு பருவாவும் டேஸ்ட். ஆதி பருவா ஒரு பகுதி, 18 பருவா, மகாபாரதம் 18 பருவங்கள். ஒவ்வொரு பருவமும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மகாபாரதம் வர்ணிச்சாச்சு. அப்புறம் சந்திரனேன்னா அதே தான் ஆன்சர். சந்திரன் ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு பருவம்லையும் டேஸ்டியாக இருக்கும். மகாபாரதம் சந்திரனாச்சு. கருப்பங்கழி என்னாச்சுன்னா ரசம் பர்வணி பர்வணி, பருவானா கணுவுக்கு பேர். ஒவ்வொரு கணுவும் உடச்சி சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ ராஜா பார்த்தான், 8 எழுத்து தான் ஆன்சர். இவ்வளோ அழகாக பண்ணினானே அவனுக்கு 32 லட்ச ரூபா பணம் கொடுத்தான். யாரான்னு கொடுத்தா, நான் கூட வாங்கிட்டு வரலாம். இப்போ யாரும் கொடுக்குறாங்க? அது மாதிரி கொடுத்தா வரல. அப்படி மகாபாரதம் பருவாவுக்கு பருவா ரசத்தோடு இருக்கும். சந்திரன் அப்படித்தான் பௌர்ணமி. ராமச்சந்திரன் முகம் பௌர்ணமி சந்திரன் முகம் போல இருக்கும். சந்திரகாந்த அன்னம், சந்திரனை போன்ற காந்தமான அழகான முகத்தை உடை. இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு யாரும் அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் ஐயங்கார் ராமாயணத்தில் எப்படி அர்த்தம் சொல்லுவோம் தெரியுமா? சந்திரனை விட அழகான முகத்தை உடையவன், சந்திராதிபி காந்தமானன். அது உள்ள ஒடுங்கிடுதுல வேற்றுமை உரு வந்த உடனே 5ஆம் வேற்றுமை தொகை. ஒன்றுமில்லை விஷயம், அதே ஸ்லோகம்தான். இவர்கள் சொல்கிற அர்த்தமும் தப்பில்லை, அவர் சொல்கிற அர்த்தத்தில் சுவை ஜாஸ்தி. ராமனுடைய முகம் சந்திரனுடைய முகத்தை விட அழகான முகம். இதே வர்ணிச்சுட்டு இருக்கார் யார்? நம்ம திருவள்ளை நம்பிகள் படியேற இடத்துல அலிப்பிரி பக்கத்தில் ராமாயண உபன்யாசம் கேட்ட இடம் அங்கே இருக்குது. இன்னும் திருமால் ஸ்ரீனிவாச பெருமாள் தானும் கேட்டார். அவர் நின்ற இடம் இது என்ற ஒரு பாதுகையை காண்பீர்கள். திருப்பாதை பூ இருக்குது, அங்கே தான் எல்லாரும் சேவிச்சுட்டு நடந்து போவாங்க, நடந்தே போகிறவங்கெல்லாம். அந்த மாதிரி அற்புதமான நிலைமை. உபன்யாசம் எடுத்து
உபன்யாசம் முடிச்சு பார்த்தீங்கன்னா சலசலான்னு சத்தம் கேட்குறது, இது என்ன ராமானுஜா அப்படின்னார். அதான் ராமானுஜர் வந்து நாராயணான்னு குரல் கேட்குறது, வீணை வாசிக்கிற குரல் கேட்குறது என்ன. நானும் வீணை வாசிட்டு போகிறா யாரும் திடீர்னு வந்திருக்கா போல் இருக்கு இந்த மலையில் அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் வசிஷ்டரே அப்படின்னார் நாரதர். என்ன, நான் தான் அந்த ஆள். இந்த ராமாயணம் நன்னா இருக்குன்னு நான் உமக்கு வால்மீகி சொல்லி வால்மீகி இந்த ராமாயணத்தை இந்த திருமலைமைகள் சொல்லிச்சு இன்னும் அழகாக விளக்குறாரு. நானே போய் உட்காண்டேன், யாருக்கும் தெரியாதபடி. எம்பெருமானுடைய முகம் சந்திரனை விட அழகானதுன்னு சொன்னபோது அரண்டு போயிட்டேன். அப்படித்தான் நம்ம திருவேங்கட முகனுக்கு. அதனால் எம்பெருமான் அதிச்சந்திரன், சந்திரனை விட அழகானவன். இது வரைக்கும் சந்திரனை போன்றவன் சொன்னோம், சாரி தப்பு. சந்திரனை விட அழகானவன், இந்த அர்த்தத்தை ராமானுடைய மாமா சொன்னார். சூப்பராக இருக்கு இல்லையா? ஆகினால் நான் அதிச்சந்திரன் என்று பெயரை சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி நாரத பகவான் இந்த பெயரை 633வது திருநாமமாக நம்ம திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்தார் போல் இருக்கு. அப்படி அமைஞ்சிருக்கு இந்த திருநாமம். இதில் விசேஷணே பஞ்சமீதி மதுலோ குருருக்தவான் சந்திரகாந்தானனே தஸ்மான் அதிச்சந்திராபித பிரபு என்பது இதற்கு பின்னணியான ஸ்லோகம். அதிச்சந்திரன் என்ற வெங்கடேச சஹஸ்ரநாமத்தில் உள்ள திருநாமத்தை வைத்து சந்திரகாந்தான் என்பது சந்திரனை விட அழகான முகம் உடையவன் என்று பொருள் சொன்னார்களோ, அல்லது சந்திரகானனம் ராமம் என்பதற்கு திருமலை நம்பிகள் சொன்ன பொருளை கேட்டு நாரதர் இப்படி பெயரை சமர்ப்பித்தாரோ தெரியாது. எது முன்னாடி இருந்தால் இதை அப்போ வந்தால் நமக்கு அதை பற்றி எனக்கு கவலை. மாங்கொட்டையிலேருந்து மாம்பழம் வந்ததா, மாம்பழத்தில் கொட்டை வந்ததான்னு பார்த்துருவோம். பழங்கிறது அதை சாப்பிட வேண்டியதுதான். இதற்கு தமிழ் நண்பர்களே, சந்திரனை விட அழகான காந்தியை உடைய முகத்தை உடைய ராமன் என்பதை திருமலை நம்பிகளிடம் கேட்டு தெளிந்த ராமானுசர் இந்த ஸ்லோகத்திற்கு இந்த பொருளை தன் சிஷ்யர்களுக்கு பரப்பியிருந்தார். அதன் வழியாக வந்ததை பெரியவாச்சான் பிள்ளை தனி ஸ்லோகி வியாக்கியானத்திலே காண்பித்தார். அப்பேற்பட்ட அற்புதமான பொருள் இது. இதற்கு தமிழ் சந்திர காந்தானனை சந்திரனை விஞ்சும் என 5ஆம் வேற்றுமை தொகையாக்கி திருமலை நம்பி அருளிய பொருளை பரப்பிய உடையவர் வழிக்கு வரபடம் போட்ட நாரத முனிவன் வழியில் வந்த பெயர் அதிச்சந்திரனே. இந்த அழகான அர்த்தத்தை சாப்பிடுங்கள், எம்பெருமானை ரசியுங்கள். அதிச்சந்திராய நமஹா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।